அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது. மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, மேலும் கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க, முக்கியமாக ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக வீட்டில் இருந்தபடியே எளிய முறையில் செய்யணும் அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு மேசராசி நேயர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் ஜோதிட ரீதியாக நிறைய விதமான பலன்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய விதமான சிறப்பான தகவல்கள் தொலைபேசி மூலியமாகவே சொல்லப்படுதுங்க. மேலும் இவங்களிடம் நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் பார்த்து பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகளுக்கு அதுவும் 24 மணி நேரத்திலேயே தெரிஞ்சுக்கணும், அதாவது நல்ல ஒரு தீர்வு பரிகார பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கன்னி ராசியில் இருக்காரு, செவ்வாய் மிதுன ராசியில் அமர்ந்திருக்காரு, புதன் சிம்ம ராசியில் நிற்கிறாரு. மேலும் 17ஆம் தேதி கன்னி ராசிக்கு இடம்பயிற்சி ஆனார். மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் துலாம் ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு, மீனத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு, கன்னியில் கேது பகவான் அமர்ந்திருக்காரு. மேலும் இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களுடைய மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திரன் இந்த வாரம் மேசம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மேசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் மேசராசிக்காரங்க. மேலும் நவகிரக நாயகர்களின் முதல்வராக இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு இந்த 7 நாட்களில் 6வது இடத்துல அமர்றாரு. இதனால் முயற்சியின் பலனாக நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றகரமாக நடக்கும். மேலும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. சந்திரனுடைய நகர்வு கூட உங்களுக்கு இந்த 7 நாட்களில் நிறைய விதமான சாதகமான பலன்களை மட்டுமே கொண்டு வந்து கொடுக்கும். அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த 7 நாட்களானது அமையப்பட்டிருக்கு. மேலும் புதிய தொழில் தொடங்க ஏதுவான காலமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல அமர்றாரு. இதனால் தொழிலில் போட்டிகள் இருந்தாலுமே சாமர்த்தியத்தனமாக சமாளிப்பீங்க. மேலும் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளில் இறங்காதீங்க. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு இந்த 7 நாட்களில் 5 மற்றும் 6 என்ற 2 இடங்களில் அமர்றாரு. இதனால் நண்பர்கள் மூலமாக வில்லங்கம் வீடு தேடி வரும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் பிரியமாக பேசுகிறார்கள் என்று ஃபேஸ்புக் பெண் நபர்களை நம்பாதீங்க. அரசு ஊழியர்களுக்கு வேலை மாறுதல் உண்டாக்கக்கூடும். மேலும் குரு பகவான் இந்த 7 நாட்களில் 2ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் குருட்டுத்தனமாக போட்டி பந்தயங்களில் இறங்காதீங்க. இல்லை அப்படின்னா நிறைய விதமான சிக்கலில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. முக்கியமாக பண சிக்கலில் மாட்டிக்குவீங்க. கைப்பொருளை நழுவ விட வேண்டிய கட்டாயங்களும் உருவாக்கக்கூடும். மேலும் சுக்கிர பகவான் இந்த 7 நாட்களில் 7வது இடத்துல அமர்றாரு. இதனால் பேசி வைத்த திருமணங்கள் தடைப்பட்டு நிற்க வாய்ப்பு இருக்குது. மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 11வது இடத்துல அமர்றாரு. இதனால் அலைச்சல் அதிகமாக இருந்தாலுமே மனதில் நிம்மதி நிலவும். கமிஷன் வியாபாரங்கள் கை நிறைய காசும் பணத்தையும் கொடுக்கும். மேலும் சொத்து விற்பனை தள்ளி போகக்கூடும். மேலும் ராகு பகவான் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் 12வது இடத்துல அமர்றாரு. இதனால் ஐடி துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய பணிகளில் அதிக அளவு கவனத்தை செலுத்தி பணிகளை செய்து முடிப்பது நல்லது. மேலும் அடிக்கடி கணினியில் பழுது பார்ப்பீங்க.
மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 6வது இடத்துல அமர்றாரு. இதனால் வழியை போய் மற்றவர்களுக்கு உதவி செய்வீங்க. ஆனாலுமே அவர்களே உங்களுக்கு அவமானங்களை பரிசாக கொடுப்பாங்க. மேலும் திடீர் நட்பு பகீர் பிரச்சனைகளை கிளப்போ. அதனால் பார்த்து கவனமாக இந்த மேசராசி நேயர்கள் இந்த 7 நாட்களை கடப்பது நல்லதுங்க. மேச ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் தனவாக்க குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், ரணருண ரோக ஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது, களத்திர ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சனி, அயனசைன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுக்கு இந்த 7 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தேவைகளை தானாகவே செய்து கொள்வீங்க. மன திருப்தியோட காரியங்களில் செய்து வெற்றி பெறுவீங்க. புத்தி சாதுர்த்தியமும் வாக்குவன்மையும் அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் மற்றும் நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய திருப்பங்களை நீங்கள் உண்டாக்குவீங்க. நல்ல மனிதர் ஒருவரின் அறிமுகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருப்பதால் பொறுமையோடு நீங்கள் இருப்பது நல்லதுங்க. மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையில்லாமல் அறிவுரை வழங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெண்கள் எந்த ஒரு வேலையையும் முழு ஈடுபாடோடு செய்வாங்க. சாமர்த்தியத்தனமான பேச்சின் மூலமாக காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். தேர்வுகள் சாதகமான பலன்களை கொடுக்கும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி கவசம் படித்து வர உங்களுக்கு நிலவி வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க. மேலும் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வியாழன். பொதுவாகவே மேசராசி நேயர்கள் முருகனுடைய பக்தி நிறைந்தவர்களாக தான் காணப்படுவாங்க. அவர்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 2 கடவுள் தான். ஒன்று சிவபெருமான், இன்னொன்று முருகப்பெருமான். நான் சொன்ன மாதிரி இந்த மேஷராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி முருகனும் சிவபெருமானும் உங்களுக்கு பிடித்த கடவுள் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு போல. மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆபரண சேர்க்கை உண்டாகும். உடன் பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும். அரசாங்க துறைகள் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவுமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். சில விஷயங்களில் சிலருக்கு தடைகள் மற்றும் தாமதங்கள் ஏற்படும். அதற்கு பின்னர் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மேடை பேச்சாளர்கள் உங்கள் பேச்சின் மூலமாக வருமானம் ஈட்டுவாங்க. கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் சிக்கல்கள் இளங்கூடும். மேலும் சுலபமாக வசூலாகிவிடும். தம்பதிகளுக்கிடையே கோபம் மறைந்து சமாதானம் இணைந்து பேரின்பம் அடைவாங்க. மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிறப்பான பலனாக இந்த 7 நாள் நடக்க போகுது. விருந்தினர் வருகையால் வீட்டில் கும்மாளமும் குஷியாகவும் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பண விஷயங்களில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வைகள், வரி பாக்கிகள் ஆகியவை செலுத்துவதற்கு தேவையான பண வரவுகளும் பண உதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சேரும். பணிபுரியும் இடத்துல மேலதிகாரிகளின் ஆதரவால் பதவி உயர்வை எதிர்பார்க்கப்படலாங்க. அது மட்டும் இல்லாமல் மனதுக்கு பிரியமான மங்கையோடு ஏற்படும் இனிய பயணங்களால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விருந்தினர் வருகையால் வீட்டில் கும்மாளமும் குஷியாகவும் இருக்கும். சுப வார்த்தைகளை கேட்டு ஞானத்தன்மை மாற முயற்சி செய்வீங்க. இன்னும் சிலருக்கு நண்பர்கள் பகைவராக கூட ஆவாங்க. எப்பொழுதுமே பணம் விஷயமான சிந்தனையே வரக்கூடும். அரசு அதிகாரிகள் தொல்லை தரலாம். நண்பர்களிடையே போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும். சிலர் காவல்துறை பிரச்சனை சந்திக்க நேரிடும். செய்யும் தொழிலில் லாபம் குறைந்து தடைகள் ஏற்படும். தந்தை வழி உறவுகள் தொல்லையை ஏற்படுத்தலாம். இன்னும் சிலருக்கு குழந்தைகள் மூலமாக அவமானம் மன கலக்கங்கள் ஏற்படும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. அதே போல் அரசாங்க வகையில் நிறைய விதமான லாபம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய நபர்கள் சேர்க்கையால் தொழிலில் அதிக அளவு லாபத்தை இந்த காலகட்டத்தில் உங்களால் கண்டிப்பாக ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நன்றி.